சரி, அடுத்தது கவனிப்பா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து கமெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ இதுலேயும் நம்ம கமெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், ஒரு ஆஸ்ட்ரிச், இடையில வந்து நம்மளுடைய கமெண்ட்டு, அதுக்கப்புறம் சேம் ஆஸ்ட்ரிச் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ அதுக்குள்ளே கொடுக்குற எல்லாமே கமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேவையில்லாத கோடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு, கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் 2 ரீசன். ஸோ சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். கமெண்ட்டு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ப்ரௌசர் கமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிடும், எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற மாதிரி. ஸோ கம்பைலர் மற்ற லாங்குவேஜில் கம்பைலர் இக்னோர் பண்ணோம். இங்கே ப்ரௌசர் அந்த கமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட், அதாவது கோடை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகேவா? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே சின்டாக்ஸ் தான். எப்படி HTML நம்ம டேக் ஓப்பன் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் 2 ஐஃபன் கொடுத்தோமோ, சேம் அதே மாதிரி அங்கேயும் சிங்கிள் லைன் கமெண்ட்டும் மல்டி லைன் கமெண்ட்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஒரே சின்டாக்ஸ் தான். இங்கேயும் அதே மாதிரி மல்டி லைன் டெக்ஸ்ட்டுக்கும் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கும் சேம் அதே சின்டாக்ஸ் தான். ஸோ இதை அப்படியே நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ண எக்ஸசைஸில் டைப் பண்ணி பார்த்துரு. ஸோ இக்னோர் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. புரியுதா கமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்றது? நீங்கள் கமெண்ட்டை எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டைல் டேக்குள்ளேயும் கொடுக்கலாம், பாடி டேக்குள்ளே கொடுக்கலாம், ஹெட் டேக்குள்ளே கொடுக்கலாம், எல்லா இடத்துலையுமே டைப் பண்ணலாம்.